இப்போ நான் இங்கே இருக்கிறேன், பக்கத்தில் வேறு அவர் இருக்கார், இந்த ஏரியாவில் இப்படி இருக்குது, இந்த ஆள் நடமாட்டம் இப்படி அப்படின்னு ஒவ்வொன்றும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எங்கே போனாலும் துல்லியமாக முடிவு பண்ணுவாங்க. அது வந்து மெயினாக வந்து அந்த ஊறிட்டு போகுதுங்களா, சிறுத்தை புலி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு மாதிரியே கற்று. அது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணுதுங்கன்னா அது வந்து ஒரு மாதிரியே கற்று. அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஆள் வந்தால் கத்தாது. காலையில் குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவர் மட்டும் தனியாகவே இது பண்ணுறாரு, சாமி கும்பிட்டு இது பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம எப்படி தாயம் விளையாடுறோங்களா அந்த மாதிரி இதில் இதை பார்த்துட்டு அது ஒரு கணக்கு போடுவாங்க. சரி கோவிந்த இந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னா அப்பவும் கோவிந்த வந்து யோசனை பண்ணிட்டு மெயின் வந்து சுவிட்சு வந்து கோவிந்தன். அது அவங்களுக்குள்ள சில அதுதாங்க ஈகோங்கிறத விட யார் முந்துவாங்க அப்படிங்கிறது. நம்ம போகிறோம்னா 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சுற்றி போவாங்க. அவங்க வந்து 2 கிலோமீட்டருக்குள்ள அந்த இடத்த பண்ணிக்குவாங்க. நம்ம அதை எதில் தடம் போகுதோ அதில் போய் போவோம். அவங்களுக்கு அப்படி இதில் எது ஷார்ட்கட் இருக்குது அப்படி போயிருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து இங்கே தங்கலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த ஏரியாவில் நான் இருக்கேன்னாக்கா இந்த இடத்துக்கு போவாங்க, தண்ணி இருக்குது, இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. போனாக்கா சரி இங்கே தங்குனா சேஃப்டியாக இருக்குமா, எந்த இடத்துல தடம் ஜாஸ்தி இருக்குது, எதில் ஆள் வரும், எதில் போகும், நாம் எப்படி போனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு வீரப்பன் சொன்னால் சேதுக்குழி கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அப்படி சரி இதில் இந்த பக்கம் தடம் வருது, இந்த பக்கம் தடம் வருது, ஏதாவது பிரச்சனை நம்ம எப்படி போனால் எப்படி இருக்குது, ஃபயரிங் நடந்தால் எப்படி இருக்குது, நாம் எந்த வழியில் போனாக்கா நம்மளுக்கு ஃபயரிங்கில் வந்து நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குங்க. இவ்வளோ யோசிப்போம். ஆமாம், அது வீரப்பன் சொல்லுவா. அப்படி சேத்துக்கிளியும் வந்து யோசனை பண்ணிட்டு சரி அப்படின்க்குவாங்க. ஏன்னா ஒரு 8 பேர் போனால் 8 பேர் ஒரே இடத்துல படுக்க மாட்டாங்க. அங்கே 2 பேர் இருந்தாக்கி இங்கே ஒரு ஆள் இருக்குது, ஒரே செட்டில் படுக்க மாட்டாங்க. இந்த தடத்து பக்கம் இங்கே இதில் தடம் வருதா, இதில் தடம் வந்தாக்கா இதுக்கு 10 அடி தள்ளி அங்கே ஒருத்தன் படுத்துக்குவோம். அப்படி இந்த ஒரு தடம் வந்து அது ஒரு 10 அடி தள்ளி அங்கே ஒரு ஆள் இருப்போம். அப்படி அப்புறம் இந்த அப்போ ஒரு தடவை அப்படித்தான் சேத்துக்குழி தான் சொன்னா. அப்படி காளிதாஸ் சுப்பிரமணியம் மேலே போயிருக்காங்க, வீரப்ப இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க. பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டாங்க, இவங்க பார்க்கல, காளிதாஸ் பார்க்கல, வீரப்பன் பார்த்துட்டு அப்படி சரி இவங்க போலீஸ்காரங்க தான் போய் சேராங்க அப்படின்னு போட்டு அவங்க போன கட்சியில் அப்புறம் இடம் மாற்றி போயிருக்காங்க. காளிதாஸ் கீழே பார்த்தா வீரப்பன், காளிதாஸ் பார்க்கல, வீரப்பன் அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. அது முதல்லயே இவர் போய் காட்டை நல்லா அறிஞ்சு வச்சிருந்ததுனால இவ்வளோ வருஷம் இவரால் தப்பிக்க முடிஞ்சதா? உங்களோட பார்வையில நீங்க என்ன சொல்றீங்க? மேல போய் உட்காந்து மொத்தத்தையும் இது பண்ணிட்டாரு, இவங்களால இங்க பாக்குறத விட அவங்க இங்க இருந்து பாக்குறது ரொம்ப ஈஸியா இருந்தது, அதனாலயே வீரப்பனால அவ்வளோ வருஷம் தப்பிக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? எல்லாமே அனுபவம் தாங்க. இப்போ இந்த ஏரியா போனால் இங்கே 6 மாதம் இருக்கிறோம்ல, இப்போ நான் இங்கே இருக்கிறேன், பக்கத்தில் வேறு அவர் இருக்கார், இந்த ஏரியாவில் இப்படி இருக்குது, இந்த ஆள் நடமாட்டம் இப்படி அப்படின்னு ஒவ்வொன்றும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எங்கே போனாலும் துல்லியமாக முடிவு பண்ணுவாங்க. அது எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க போய்? ஏன்னா எவ்வளவோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த சோழி வெட்டி போகிறது அது நிறைய செய்வார். ஓ, என்ன பார்ப்பாருங்க அதுல? அதில் வந்து வெள்ளையாக இருக்குது, அது என்ன அது வில்சன் ஞானசேகரன் திரும்பி பார்த்து கேள்வி கேட்கவும் அப்பதான் நாம அவரை கவனிச்சோம். சகுனம் எப்படி பார்ப்பாங்கன்னு அவரை பார்த்து இவர் கேட்கவும் அவரா வந்து உட்கார்ந்தார். இவர் நம்ம நண்பருங்க, நெல்சன் சண்முகன். ஹுசைன் சார் பேச்சவர் நெல்சன். ஓ, இவரும் கொஞ்சம் வீரப்பனும் கொஞ்சம் அந்த போக வரதுல பழக்கம். சொல்லுங்க, அந்த சகுனம் பார்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, சகுனம் வந்து மெயினாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது சில இது வேறு பிடிக்காது இருக்கு இல்லைங்களா. சகுனம்னா காடை இடமிருந்து வளம் போனால் அது ஒரு விஷயம், வளமிருந்து இடம் போனால் அது. அப்புறம் குருவி கத்துறது, கொண்டக்கழுத்தங்குருவி பேச்சு பார்க்கல, அது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணுதுங்கன்னா அது வந்து ஒரு மாதிரியே கத்து. அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஆள் வந்தால் கத்தாது, பூ மாதிரி இருக்குது வந்து இதில். எல்லா கிராமப்புறத்துலையும் இருக்குது, வீட்லேயுமே கூடு கட்டி வாழை. மிருகங்கள் நடமாட்டம் இருந்ததுன்னா அது ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கும். இப்போ கேங்க எங்கே இருந்தாலும் இவங்க எங்கே இருந்தாலும் சரி இது வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் அதை வச்சு அவங்க கால்குலேஷன் பண்ணிக்குவாங்க. வீரப்பன் வந்து இவ்வளவு தூரம் இது பண்ணதுக்கு கடவுள் பக்தி அதிகம். நாங்கள் கான்டாக்டில் இருந்த போது வந்து எங்களை தேடி தான் அவர் வந்தார், நாங்கள் உள்ளுக்குள்ளே போகல. வேறு இங்கேயும் கூட இது சாமான் தண்ணின்னு சொல்லி ஒரு தண்ணி இருக்குது, கிட்டத்தட்ட 97 நினைக்கிறேன். 6 மாத காலம் இங்கேயே இருந்தாங்க. இப்போ டீம் எந்தளவுக்கு ஃபார்மில் இருந்தாங்கன்னு தெரியாது, இங்கேயே இருந்தாங்க. நிறைய போவாங்க. அவர் இது காலையில் குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவர் மட்டும் தனியாகவே இது பண்ணுறாரு, சாமி கும்பிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சேதுக்குழி கோவிந்தன் வந்து அதிகமாக பேச மாட்டார், அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
ஆனா மொத்தத்தையுமே கிரகிச்சு ஜட்ஜ் பண்ணதில்ல. கடவுள் நம்பிக்கை கரெக்ட்டுங்க. அது சோழி உருட்டி பாப்பாரு இல்லை அது சில கால்குலேஷன் தாங்க. அது இதில் கட்டி வழி விடுது, அது அப்படி நிறைய இருக்குது. அது பெரிய சப்ஜெக்ட். சரி இந்த பக்கம் போகலாம், சரி பார்த்துக்கலாம், பிரச்சனை ஆகுமா அப்படின்னா அது உருட்டி பார்த்தாங்கன்னா இப்போ அந்த நம்ம எப்படி தாயம் விளையாடுறோங்களா அந்த மாதிரி இதில் அது பார்த்துட்டு அது ஒரு கணக்கு போடுவாங்க. சரி கோவிந்த இந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னா அப்பவும் கோவிந்த வந்து யோசனை பண்ணிட்டு மெயின் வந்து சுவிட்சு வந்து கோவிந்தன். இப்போ எங்களோட கான்ட்ராக்டர் கீழே வந்து தோட்டம் அந்தல் இருக்குது. இப்போ தோட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு அந்தால வீடு. அது வரைக்கும் உள்ள காட்டில் வந்து மிளகாய் பொரிக்கிறோம். மிளகாய் இந்த கரிஞ்சி குட்டிக்கு கீரை வகை நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே கிடைக்காத ஐட்டம். அப்போ வந்து எதாக இருந்தாலும் உஷாராக இருப்பேன் அப்படி கோவிந்த. எப்பவுமே அந்த 303 ஏதோ ஒரு ரைஃபிள் எப்பவுமே அதை மட்டும் பிரியவே மாட்டாங்க. லைட்டு அந்த காலத்துலேயே அது வந்து ஜப்பான் வாக்கு சோனியன்மோ லைட்டு, அது ரீசார்ஜபிள் இல்லை, செல்லு போடுற மாதிரி. இப்போ அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை, இங்கே செல்லு போடுற மாதிரி லைட்டு. கோவிந்த வந்து எங்கே வந்து இருந்தாலும் பயங்கர உஷாராக இருக்கும். வீரப்பனை பொறுத்த அளவுக்கு நல்லா பழகிட்டாங்க. என்ன மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பேன் அப்படி. அந்த நம்மளுக்கே தூக்கம் வந்துடும். நான் அந்த காலத்தில் அப்படி போனேன், இப்படி பண்ணேன், இது ஒன்றாதான் பழைய கதையே அப்படியே சரமாரியே பேசிட்டு இருப்பேன். இத்தனை வார்த்தை வீரப்பன் பேசினாலும் சேத்துக்குழி ஒரு வார்த்தைங்களும் பேச மாட்டேன். நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா பார்வை பூரா நம்ம அதை சுற்றி வர எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது. அதனால தான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சது வழியா. மற்றபடி கடைசி கட்ட எப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியும். ஹுசேன் சாரை நான் பேட்டி கண்டிருக்கேன். அப்போ வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அவர் எப்படி தகவல் வாங்குவார் அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட அந்த மாதிரி அவர் வந்து வீரப்பனை பார்த்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரா? நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? அந்த கேட்டிருக்காருங்க. ஏன்னா அதுலேருந்து வந்து நமக்கு இது தொடர்பு கெட்டு போச்சுங்க. ஆனால் அவரோட விசாரணையை வந்து தனிங்க. நான் எத்தனையோ போலீஸ் பாட்டுங்க, இவர் மாதிரி ஒரு போலீஸ்னு பார்த்ததில்லை. ஒருத்தர் இப்போ வந்து நான் போனாக்கா அவர் இதை ஒரு சின்ன பையன் போனா ஏண்டான்னு சொல்ல மாட்டார், ஏப்பான்னு தான் கூடுவார். மரியாதை இல்லாமல் எனக்குமே பேச மாட்டார். வீரப்பன் எப்படி பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு இது அன்பாக இருந்துச்சு, அந்த மாதிரி நானெல்லாம் போய் இவங்க போய் சிக்கி அப்புறம் விசாரணைக்கு அங்கே போய் அப்போ தான் இப்படி ஒரு போலீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இதுங்க. அவர் இல்லை, அவர் இருந்தங்காட்டி தான் நான் இருக்கிறேங்க. அவர் இல்லைன்னு நானும் போயிருப்பேங்க. இல்லை அவர் தான் இது பண்ணார். வேண்டாம், உங்களுக்கு நார்மலாக இருக்கிற பேர் வேண்டாம், பேர் வைக்கிற என் பேர் நெல்சன், இவர் வில்சன். எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருவாரு, பர்சனல் நம்பர் கொடுத்துருவாரு. அடிக்கடி கூப்பிட மாட்டாருங்க. அடிக்கடியும் கூப்பிட மாட்டா. அப்படி ஏதாச்சும் ஒரு தேவையாக இருந்ததுன்னா அங்கே வர சொல்லுவார். வடவள்ளி தான் கேம்ப்பு வந்து இது பண்ணுவாங்க. சில இன்சிடென்ட் இதெல்லாம் தகவலெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சில முரண்பாடு இவர் மூலியமா போயிருக்கு. அதை வந்து அவங்க சில அது வந்து பாலச்சந்திரன் சார் ஹையர் அஃபீஷியல் வந்து அவங்க நிறைய மிஸ் பண்ணாங்க. எங்க இதுலயே வந்து வீரப்ப மேட்டர் முடிய வேண்டியதுதான். இவர் தூங்கிட்டு இருக்கையில ஏடிஎஸ்பி அப்போ எஸ்பி அசோக்குமார் தாஸ் அவர் ஒரு பக்கம் படை கிளப்பிட்டு வந்துட்டாரு. அது இல்லாத பழனிசாமின்னு சொல்லி போட்டு ஒரு எஸ்ஐ இருந்தாருங்க. அவர் ஒரு கேங் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதுவாக அப்போ வந்து ஐஜி பாலச்சந்திரன் நல்லா ஹைட்டாக இருப்பார், சரியான ஹைட்டு, அவரும் வந்துட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு கேங்கு ஏங்க ஒரு பக்கம் வர்றாங்கன்னா அது எவ்வளோ சைலண்ட்டாக இது பண்ணணும். இவர் தூங்கி நைட்டு ஏதோ கோமிங் போயிட்டு நைட் ரெஸ்ட் இருக்கு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இவர் வரவே இல்லை. அப்புறம் பார்த்து அலர்ட் ஆகிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ நான் சிக்கணும் நாங்கள் மட்டும்தான். அது அவங்களுக்குள்ள சில அதுதாங்க ஈகோங்கிறத விட யார் முந்துவாங்க அப்படிங்கிறது. சந்திரகவுடா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஆடு மல்லிப்பூ போட்டு இது பண்ணிட்டு இருப்பா அப்படிங்க. அப்போ வந்து 98 இங்கே அப்போ நான் பார்க்க முடியல. 2000 அவங்களே தேடிட்டு வர்றாங்க. வந்து ஃபாரஸ்ட் தோட்டத்தில் எனது தோட்டம் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு தோட்டம் தள்ளி பக்கத்து தோட்டத்தில் தகவல் கொடுக்குறாங்க. அப்புறம் நாங்கள் போய் பார்க்குறோம். அப்புறம் அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாட்டு இருக்குது. அது என்ன சூழ்நிலையும் தெரியல. அப்புறம் இந்த மாதிரி தந்தம் இருக்குது, விற்று கொடுங்க அப்படின்னா அப்படி. அப்புறம் விற்று கொடுங்கட்டு கொண்டு வந்து ஒரு குட்டை வயலுக்குள்ளே போட்டு வச்சுட்டோங்க. இப்போ தண்ணி நிற்கிற வயலுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம். அப்புறம் ஏங்க புதுசாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறதுனுக்கு தெரியாது. புதுசாக அப்புறம் என்னோட இருக்கிறவங்க எல்லாம் எங்கேயும் போய் சொன்னாங்க தெரியல. அதில் எப்படியோ லீக் ஆகி அதில் தான் காளிதாஸ் வர்றாரு. காளிதாஸ் அது வந்து அவர் ஒரு இன்ஃபார்ம் வச்சிருக்கிறாரு. யாரு? காளிதாஸ். இது நடக்கிறது வந்து பிவி பாரில், சத்தியமங்கலத்தில் இருக்கிற பாரில் ஏதோ சரக்கு அடிச்சுட்டு இப்போ இங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாம் இருக்கையில் தகவல் தெரியுது.
அவர் என்ன பண்ணுறாரு, வியாபாரியோட வர்றான்னு சொல்லி போட்டு அவர் இது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது, ஒரு யானை தந்தை இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் கன்ஃபார்ம் பண்ணோன்னே இவர்கிட்ட சொன்னோன்னே காளிதாஸ், சுப்பிரமணி, சேகர், பழனிசாமி 4 பேர் அவங்க பேர் தான் ஞாபகம் இருக்குது. இதில் வந்து காளிதாஸும் சுப்பிரமணியம் தான் மெயினாக இது பண்ணுது. கொம்பெல்லாம் பார்த்துட்டாங்க, யானை தந்தை இருக்கிறத பார்த்துட்டாங்க. கரும்பு காட்டுக்குள்ளே இதில் கட்டி வச்சுருக்குது. அப்புறம் எனக்கு பக்கத்து தோட்டத்துக்காரர் தான் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. காட்டினோன்னு இவங்க இது பண்ணிவிட்டு சரி இவங்கள அப்போவே பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பிடிக்கிற போது அவர் எட்டி உதச்சிட்டு போயிடுறாரு. உதச்சிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுறாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே போய் அவங்க வெளியே வந்து அப்புறம் வந்து சரண்டர் ஆக சொல்லி அப்போ வந்து உசைன் சார் தான் சொல்கிறாரு, இவங்களை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம், நீங்கள் கொண்டு வந்து இது பண்ணிங்க எங்களுக்கு ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் இது பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் காளிதாஸ் சாரை பார்க்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து மஃப்டியில் நாங்கள் இன்னொரு ஒருத்தரை கூப்பிட்டுட்டு போயிருந்தோம் இந்த மாதிரி யானை தந்தத்தை வாங்குறதுக்காக. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து வீரப்பன் பார்த்துறாரு. வீரப்பன் ஆக்சுவலாக அன்றைக்கி அங்கே வந்திருக்க வேண்டியவர், ஏன்னா இந்த பணம் முடைங்கிறதுனால இங்கே டைரெக்டாக அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக. அப்போ பார்த்துட்டதுனால நம்ம இங்கே வந்த மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா அன்றைக்கி நாங்கள் பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது யானை தந்தை இவங்க பார்க்க வந்தது வந்து பகல் ஒரு 11 மணி இருக்குது. இது நடந்தது எல்லாமே பார்க்கல. தோட்டம் வந்து 12 ஏக்கரா தோட்டம். 12 ஏக்கராவில் ஒரு 6 ஏக்கராவுக்கு மேலே கரும்பு இருக்குது. அந்த கரும்பு காட்டுக்குள்ளே தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறது ஐடியா. ஆனால் இவங்க வரையில் இவங்க வந்தது வந்து முதல் வந்தது 3 பேர். 3 பேர் தான் வந்தது. காளிதாஸ், சுப்பிரமணி, பழனிசாமியா சேகரான்னு தெரியல, கரெக்டாக ஞாபகம் இல்லை பேர். பழனிசாமி இவங்க தான் வந்தது. இவங்க வந்ததே பூரா பார்க்கல. இது வீரப்பு மேலேயே இருந்திருந்தாலும் ரெகுலராக ரொட்டீனில் வருது. 12 ஏக்கரா தோட்டம்னா ரொட்டீனாக அந்த தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்குது, எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்க அந்த அன்னைக்கு நைட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னதை இவங்க வந்து எல்லாம் ஃபோர்ஸ் போட்டு அலப்படை பண்ணிக்கிட்டாங்க. கடைசி இவர் உசைன் எஸ்பி அவர் ரைஃபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருந்தார் நைட் விஷனோட. நைட் விஷன் வந்து உட்காந்துருந்தாங்க, வரல. ஜீப்பு சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அப்புறம் மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாதான். ஷார்ப்பாக 7 மணி ஆனால் வந்துடுவாங்க வீரம். அந்த டைமில் எங்களோட லிங்க்ல இருக்கையில் 7 மணி ஆனால் வந்துடுவார். 7 மணி ஆனால் அந்த பேட்டரி லைன் இதெல்லாம் இருக்குங்கிற கையில் ஒரு மூங்கில் கழுவி வச்சுருப்பாங்க. கம்பி இருந்ததுன்னா தட்டி பார்த்துட்டு ஏதாச்சும் லைன் பென்சிங் ஏதாச்சும் ஓடிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் வருவாங்க. அப்படி இருக்கிறவங்க அப்புறம் 7 மணிக்கு எங்களை பார்க்க வர்றாங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே எங்கே இருப்பாங்க, எந்நேரத்துக்கு இருப்பாங்க. ஆனால் இது இவங்கெல்லாம் மிஸ்கால்குலேஷன் தான். இவங்க பண்ண தவறு தான். அது காரணம் நான் முந்துறேன் நீ முந்துற அப்படிங்கிறதா. பாலச்சந்திரனே வந்துட்டாருங்க. பாலச்சந்திரன் ஒரு 9mm பிஸ்டல் எடுத்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு வந்துட்டாரு. அதாவது ஃபயரிங் வரைக்கும் ஆயிருக்க வேண்டியது மேல இருந்து பார்த்தது. கண்டிப்பா. சோ என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டீ அப்படின்னு ஏதாவது வீரப்பன் உங்களை கடிஞ்சுக்கிட்டாரு? இல்ல, அதுக்கப்புறம் எங்களை தொடர்பு அதோட இல்லை. அதோட இல்லை. அவங்க வந்து இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து 99 லாஸ்ட் 16/1/2000 16/1/2000 பொங்கலுக்கு முடிஞ்சு அந்த கரிநாளா என்னமோ ஒரு அது வருங்க அந்த அன்னைக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் 2000 அப்போவே பிளான் போட்டாங்க. ராஜ்குமார் கிட்னாப்பிங்கிறது வந்து அப்போ இருந்து பிளான் இருக்குது. 2000 தானே, 2000 ஆடி மாதம் 2000 தான் வந்து ராஜ்குமார் கடத்துறாங்க. அப்போ பிளானிங் நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து இவங்க நிறைய இருக்கிறாங்க கேங்கில் வந்து இந்த தமிழ் டிஎன்எல்ஏ மாறன் குரூப் மெயின் மூளை வந்து மாறன் குரூப். அந்த சொன்னதே அவர் தானோ. இந்த டிஎன்எல்ஏ 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எதுக்குன்னா பணத்துக்காக வந்த இதுதான். இவங்க சொல்கிற ஐடியாவெல்லாம் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. இவங்க எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் கேட்டுக்கணும். இவங்க 2 பேரையும் நம்ப மாட்டாங்க. வீரப்பன் வந்து 2 பேரையும் நம்ப. சரி இருக்கிறாங்க, கொஞ்சம் பலம் இருக்கட்டும் அப்படின்னுக்காகத்தான். அதாவது வந்துங்க இவங்களுக்கு கடைசி காலகட்டம் ஆகையில் இப்போ 2000க்கு அப்புறம் ஆட்கள் பற்றாக்குறை வந்துடுது. குறைஞ்சிட்டாங்க. 4 பேர் தான். இப்போ எங்களோட கான்டாக்ட் கீழே வந்து வீரப்ப சேத்துக்குழி கோயிருந்த 3 பேர், சந்திர, சேதுமணி. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியலைங்க. ஒரு மாதம் 2 மாதம் 15 நாள் இல்லைன்னா அதுக்கு அப்புறம் அவங்க அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு பயந்துட்டு இங்கே வந்த அப்புறம் இவங்கெல்லாம் நடக்கணும். இந்த லக்கேஜ் இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. இதனால தாக்கு பிடிக்க முடியல. சாப்பாடு 2 நாள் எல்லாத்தையுமே இவங்க தாங்கிக்குவாங்க. புதுசாக வர குரூப் தாங்கலாம். அது ஒரு மெயின் இது. அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் இவங்க வரோம் போக அப்படிங்கிற சில பேர் வருவாங்க, சில பேர் போகிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இது எல்லாமே ஃபில்டர் பண்ணுறது வந்து சேத்துக்குழி கோயில். அதாவது நிறைய பேச மாட்டாருன்னு தான் சொல்கிறீங்க எல்லாருமே திரும்ப. நானும் பார்த்ததுல பேட்டிலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு மனுஷனை வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவார்? இவன் கரெக்டானவன், இவன் தேவையில்லை,
இவன் தப்பானவன் அப்படின்றது எப்படி ஜட்ஜ் பண்ணி கூட்டத்துல சேர்த்துப்பாரு? இவங்களை பார்க்க போது அங்கே ஒரு பாறை தெரியுது பாருங்க, ஆமாங்க அதில் வரும்போது அங்கே அதில் தான் வர்றது. இப்போ நான் சரி காட்டி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா வேற இங்கே யாருக்காவது சொல்றீங்களா? இங்கே இருக்கிற வா அப்படின்னு ஏதோ ஒரு செய்ய நான் போய் குளிர் அடிக்குது ஃபுல்லாக இப்போ இது தலைக்கு கேப் போட்டு கையை கட்டி நின்று வரணும்னு சொன்னாங்களே காணுமே அப்படின்ட்டு இருந்தால் அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு இப்போ இருட்டு நம்மளுக்கு பழகணும்னு கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்புறம் பார்த்தா 3 உட்காந்துருக்காரு. இப்போ காளிதாஸ் சொன்னாருங்களா, அது 90% உண்மை இருக்குது. ஏன்னா இவங்க கூட்டிகிட்டு போனது, அங்கே தங்க வச்சுருந்தது, சாப்பிட்டு போட்டு இவங்க பிளேட்டு கழுவியில் வந்து அந்த அலுமினிய பிளேட்டை வந்து தவற விட்டுறாங்க. அலுமினிய பிளேட்டை வந்து தவற உடையில் அது சவுண்ட் ஆகிடுது. அந்த சவுண்டை வச்சுட்டு தான் இவங்க ஃபயர் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து ஃபயர் பண்ணுவாங்க. கர்நாடகாவுக்கு வந்து கர்நாடகா போலீஸ் தமிழ்நாட்டிலையும் வந்து பண்ணிருந்தாலுமே கொஞ்சம் ரொம்ப அவங்க அந்த சமூகத்து மேலே வந்து அப்புறம் ஏன்னா நீங்கள் இவர் சொந்தக்காரரா சேர்ந்து நம்ம வந்து நீங்கள் அதனால தானே சப்போர்ட் பண்ணுறீங்க. தட்டை மரத்துல ஏறி அந்த மார்கழி மாதத்தில் வேறப்ப 5 இளநீ கொடுக்குது. இளநீன்னா அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா உள்ளுக்குள்ளே கிடைக்காத பொருள். ஆனால் லைட்டு போட்டால் அளவாக இப்போ இந்த இடத்துக்கு மட்டும்தான், வெளியே எங்கேயுமே தெரியாது. இங்கே இந்த கீரை பிடுங்குறோம்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் இருக்குது, அதுக்கு ஒரு உரை அந்த லைட்டுக்கு.